ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். யூடியூப் பார்த்துன்னு இருக்கும்போது ஷேடோ மார்க்கெட்டிங் கற்பூரம் தயாரிக்கும் மிஷினை பார்த்தோம். அப்போ பார்க்கும்போது அதில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த கற்பூரம் தயாரிக்கிறது எப்படி என்ன அப்படின்னு டீட்டெயில் கேட்டோம். இது பைபேக் ஸ்கீமு. நீங்கள் கற்பூரம் மிஷின் வாங்கினீங்கன்னா ஒரு மிஷின் வாங்குறதுக்கு 1,55,000 ஆகுது. அந்த மிஷின் வாங்கினீங்கன்னா நாங்களே மெட்டீரியல் கொடுத்து நாங்களே வந்து உங்கள் ஸ்பாட்லேயே மெட்டீரியல் எடுத்துக்குவோம், திரும்ப ஸ்பாட்லேயே பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, எங்கேயாவது இது போல் வாங்கியிருக்காங்களா காமிங்க, நாங்கள் அதை பார்த்துட்டு வாங்குறோன்னா இல்லை அவங்க யாரும் காமிக்கிற மாதிரி இல்லை அப்படி இப்படின்னு சமாளித்தாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணோம், யாரோ ஒரு ஆள் ஃபோன் பண்ணி நம்பர் கொடுத்தாங்க. அவங்க கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் ஆமாம் அவங்கள கொடுத்து அவங்கள எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வச்சாங்க. அவங்களே இதை நம்பி ஃபஸ்ட்டு ஒரு 20,000 அட்வான்ஸ் கொடுங்க, மிஷின் ஆர்டர் கொடுக்கணும், மிஷின் வந்த பிறகு மீதி பணம் கொடுங்க அப்படின்னாங்க. சரி, பைபேக் ஸ்கீம் தானே அப்படின்னு நினச்சி நாங்களும் ஒரு 20,000 அவங்க அக்கௌண்ட்டில் அனுப்பினோம். அதுக்கப்புறம் நல்லா தான் போனது. அவங்க மிஷினும் அனுப்பிச்சாங்க. மிஷினை அனுப்பிச்சாங்க, பணம் அனுப்புனாங்க. இல்லை, மிஷினை பார்த்துட்டு தான் நாங்கள் பணம் அனுப்புவோம், ஃபஸ்ட்டு மிஷினை பார்க்கணுன்னு விஆர்எல் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பி வைத்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் மிஷினை பார்த்துட்டு நம்பிக்கை வந்ததும் பேலன்ஸ் பணம் அனுப்பிச்சோம். அதுக்கப்புறம் 200 ஒரு கிலோக்குன்னு முதல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வாங்குகிற மாதிரி ஐடியா இல்லாதோன்னா 300 தரோம் ஒரு கிலோக்குன்னு சொல்லி ஆசை வார்த்தை காமிச்சாங்க. சரி, கிலோவுக்கு 300 நமக்கு வீடு தேடி வருதே, நம்ம சம்பாரித்து கடன் அடிச்சிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், ஒரு நம்பிக்கை வரும்னா மிஷினை வாங்கினோம். மிஷினை விற்று பணம் போன உடனே அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறதுல ஒன்றும் இல்லை, 200 கிலோ மெட்டீரியல் சாம்பிள் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க. மிஷினோட ஒரே ஒரு 7 கிலோ தான் அனுப்பிச்சாங்க, 200 கிலோ அனுப்பலை. திரும்ப ஃபோன் பண்ணி அதை நாங்கள் தொந்தரவு பண்ணால் கிட்டத்தட்ட 6 மாதமாக அவங்க மெட்டீரியலே அனுப்பலை. இது வரையுமே எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லை. இது போல் ஃப்ராடு பண்ணுறாங்க. பைபேக்குன்னு நம்பி ஷேடோ மார்க்கெட்டிங்கில் யாருன்னா மிஷின் வாங்கிடாதீங்க. சப்போஸ் வாங்கினீங்கன்னாக்கா எங்களுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் உங்களுக்கும். இதுவரையும் யாரும் அது போல் கொடுத்ததா அவங்க காமிக்கவே இல்லை எங்களுக்கு. ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கிறதில்ல. நாங்கள் ரொம்ப ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் இங்கேருந்து அவங்க ஆஃபீஸுன்றதுனால வரமாட்டோன்ற நம்பிக்கையில் அவங்க எல்லாம்னா சரிங்க, பைபேக்கு 17,000 கொடுத்தா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க, மிஷினெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை மெயின்டெனன்ஸுக்கு 11 மாதம் அக்ரிமெண்ட் போட்டு தரோம், 17,000 அனுப்புனாங்க ஃபஸ்ட்லேயே. அது தனியாக 17,000 அனுப்பிச்சோம். அந்த 17,000த்துக்கும் வந்து அக்ரிமெண்ட்டும் போட்டு தரல, எதுவும் போட்டு தரல, எதுவுமே ஆகலை. லாஸ்ட்டு இப்போ நாங்கள் முழிக்கிறோம், மிஷின் மட்டும் இருக்குது, மெட்டீரியல் இல்லை, அது ஓடுறது, அது என்ன ஃபால்ட் ஆனாலும் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, மெக்கானிக்கல் இல்லை. இது போல் ஏமாந்துட்டு கிட்டத்தட்ட 2,00,000 கிட்ட செலவாச்சு. அதுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜையும் நாங்கள் தான் கட்டணும். அதுக்கப்புறம் அந்த சாம்பிள் 7 கிலோ வந்து நீங்கள் மெட்டீரியல் போட்டு டெல்லிக்கு அனுப்புங்க, அந்த ஷேடோ மார்க்கெட்டிங்குக்கு டெல்லிக்கு அனுப்புங்க, அதை பார்த்துட்டு நாங்கள் மெட்டீரியல் அனுப்புகிறோன்னு சொன்னாங்க. அதுவும் அனுப்பிச்சோம். அந்த கொரியர் சார்ஜு 1,000 ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் நாங்கள் செஞ்சு அனுப்பின லேபர் காசும் போடல, கொரியர் சார்ஜ் மட்டும் ஒரு 1,000 அனுப்பிச்சாங்க அக்கௌண்ட்டு. அதோடு சரி. இப்போ எந்த ரெஸ்பான்சிபிள் இல்லை, ஃபோன் எடுக்கிறதில்ல, எதுவுமே இல்லை. இது போல் ஏமாந்துட்டு 2,00,000 இழந்துட்டு நாங்கள் உட்காந்து தவிக்கிறோம். என்ன செய்கிறதுன்னு புரியல. பணம் கடன் வாங்கி நாங்கள் அந்த மிஷினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். இப்போ கடன்கார் வந்து காசு கேட்குறாங்க. இதனால் எங்களை போல் ஒரு சிக்கலான நிலைமையில் யாரும் மாட்டாதீங்க. ஷேடோ மார்க்கெட்டிங்கிற விளம்பரத்தை பார்த்து யாரும் ஏமாறாதீங்க. இதுக்கு மேலாவது எங்களை போல் ஏமாறாதீங்க. நான் தக்கபடி நடவடிக்கை எடுக்கணும்.
கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலான்னு இருக்கிறேன். வக்கீல் மூலிமா ஒரு கேஸ் போடலான்னு இருக்கிறேன். இதுக்கு மேலே தான் அது போல் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்களாவது ஏமாறாமல் இருங்க. என்னை போல் இன்னும் எவ்வளோ பேர் ஏமாந்துருப்பாங்க. அதனால தான் இது நாங்கள் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணுன்னு நினச்சி சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ரொம்ப வேதனையிலே இருக்கிறோம். 6 மாதமாக எந்த வருமானமும் இல்லை. இதை நம்பி நாங்கள் முதல் போட்டு 2 லட்சம் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியல. இது போன்ற நிலைமை வேறு யாருக்கும் வரக்கூடாதுன்றதுனால தான் நான் இந்த யூடியூப் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.